Hi viewers, welcome to Deep Thoughts, an initiative by Interactions. We are so happy to see you back. Of course, we had to take a short break, but we are back. All right, so today we're going to talk about AI, artificial intelligence. AI அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கண்டிப்பாக தெரியும், சில பேருக்கு தெரியாது. எங்கே திரும்பினாலுமே ஏஐ அப்படிதான் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன் நம்ம வீட்டில் டிவியா இருக்கட்டும், வாஷிங் மிஷினா இருக்கட்டும், நம்ம போற வர காரா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஏஐ தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ we have Rakesh with us. So come, let's meet him. Hi Rakesh, welcome to Deep Thoughts, an initiative by Interactions. Thank you so much for joining me. Thank you. And you look good in the black saree. Oh, thank you. All right. Thank you, by the way, you as well. All right, so today we're going to talk about AI. உங்களுக்கு தெரியும், artificial intelligence தான் வந்து இப்போ வேர்ல்டே வந்து like take over பண்ணிட்டு இருக்கு. Almost it took over. So அதை பத்தி தான் we're going to talk. So what is AI? AI னா என்னது? See, artificial intelligence வந்து நான் like you know God has given us intelligence. அதே மாதிரி மிஷனுக்கு நம்ம ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். கரெக்ட். பட் நம்ம வந்து மிஷனுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கும் போது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயிடுது. So how we give that intelligence? ஸோ அதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. நம்பர் 1 இஸ் டேட்டாபேஸ் ஃபீடிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எப்படி இன்டெலிஜென்ஸ் வரும், குழந்தை வந்து வளரும் போது அது நிறைய சுச்சுவேஷன்ஸை பார்க்கும். லைக் ஒரு சுடு தண்ணியில் கை வச்சோம்னா சுடும் அப்படின்னு தெரியும். தட்ஸ் பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இல்லைன்னா யாரோ சொல்லுவாங்க அப்படியே தொடாதீங்க, அது சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆர் வி ரீட் புக்ஸ், வி நோ ஓகே திஸ் இஸ் பிளாக் சாயில், திஸ் இஸ் வாட்டர். ஸோ இதெல்லாமே நம்ம கற்றுக்குறோம். அண்ட் தென் வி ஆல்சோ அதே மாதிரி தான் மிஷினும். ஸோ வி ஃபீட் மிஷின் டேட்டாபேஸ். ஓகே, ரைட். தி செகண்ட் திங் இஸ் தி லேர்னிங் ஆஃப் த மிஷின். லைக் நம்ம இப்போ யாரோ நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு புக்ஸ் கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க, பட் நம்மளும் அதை வந்து கற்றுக்குறோம். அதே மாதிரி மிஷினும் கற்றுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினுக்கு வந்து நம்ம 1000 கேட்டோட ஃபோட்டோ கொடுக்குறோம். ஸோ மிஷின் அதை பார்த்துக்கினே இருக்கும். ஸோ நாளைக்கு ஷோ மீ ஏ பிக்சர் ஆஃப் கேட்னா அது தெரியும், இந்த 1000 கேட் ஃபோட்டோஸில் இதுதான் கேட்டுன்னு சொல்லிட்டு காமிக்கும். சேர்னு சொன்னால் அந்த லைக் நோ. தேர்ட் திங் இஸ் தி அந்த லேர்னிங்கை வச்சு, டேட்டா பேஸையும் லேர்னிங்கை வச்சு இது ஒரு அல்கரிதமில் நம்மளுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல் ஆஸ்க் த ஏஐ, சரி எனக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுங்க அப்படின்னா அந்த மிஷின் ஆல்ரெடி நம்ம டேட்டா ஃபீட் பண்ணியிருக்கோம். அந்த மிஷின் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கு. ஓகே இது வுட் சேர், இது ரவுண்ட் சேர். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரோட இமேஜ் கொடுக்கும். கரெக்ட். ஸோ திஸ் இஸ் நம்மளும் அதே மாதிரி தான். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டாபேஸ் ஃபீடிங் அண்ட் machine learning and the algorithms which is the decision making. Yeah. Okay. Thank you. So இத்தனை நாள் வந்து சில பேருக்கு ஏஐனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, புரிஞ்சிருக்காது. ஸோ இதை வந்து நீங்க இவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ ஹவு ஏஐ இஸ் அஃபெக்டிங் டுடேஸ் வேர்ல்ட், ஸ்பெசிஃபிக்கலி இன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. ஈவன் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா they use AI, right? Even to take sermons அந்த மாதிரி எல்லாம் கூட. ஸோ அதை பத்தி your suggestion. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹியூமன் ஹிஸ்டரி வென் நம்மளுக்கு ஆக்சுவலி அடுத்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன கற்றுக்குறோமோ அது வேலிடாக இருக்குமானே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கன்வென்ஷனல் எஜுகேஷனில் வந்து நம்மளுக்கு தெரியும், ஓகே நம்ம இதெல்லாம் படித்தோம்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட இது நிற்கும்னு சொல்லிட்டு. பட் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது. த ரீசன் பீங் ஏஐ. தேர் ஆர் போத் குட் சைட் அண்ட் பேட் சைடு. எல்லாருக்கும் தெரியும் ஜாப் கிரியேஷன் நடக்குது, பட் அதே நேரத்தில் thousands of people are sent out because of this. ஏன்னா இதில் ஆமாம், ஏன்னா இதில் வந்து என்னன்னா திஸ் இஸ் நாட் ஜாப் இது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, இது ஜாபே எடுக்குது. ஐம் ஃப்ரம் தி அட்வர்டைஸ்மெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ எனக்கு தெரியும் காப்பி ரைட்டிங் டீம் இன்னொன்று இருக்கும். ஸோ தோஸ் ஆர் லைக் வெரி ரெப்யூட்டட் பீப்புள் இன் எனி ஏஜென்சி. எனக்கு வந்து டக்குன்னு காப்பி ரைட்டிங் டீமுக்கே ஒரு சேலஞ்ச். லைக் இல்லை தேர் ஆர் 10 people, ஐ மீன் ஏஐ கேன் டூ இட். நீங்கள் ஒரு கொடுத்தீங்கன்னா 30 seconds இட் கிவ்ஸ் யூ வண்டர்ஃபுல் 3-4 ஆப்ஷன்ஸ். பட் இதே ஒரு ஹியூமன் உட்காந்து எழுதுனா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எஃபெக்ட் ஆகுது. டெய்லி நம்ம நியூஸ்ல கேட்குறோம் ஜாப்ஸ் வந்து கிரியேட்டும் ஆகுது, அதே நேரத்தில் பட் இட்ஸ் அ வெரி நம்ம எதுவுமே தெளிவாக சொல்ல முடியாது. இட்ஸ் அ வெரி டைசி சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் தி ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தோம்னா அகேன் இது முந்தி வந்து பீப்புள் ஸ்பெண்ட் டைம் ரீடிங் பைபிள். People will pray,
அண்ட் டு சீக் அன் இன்ஃபர்மேஷன். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 10 பாஸ்டர் கிட்ட போவோம், நிறைய மெசேஜஸ் கேட்போம். இப்போ அது டக்குன்னு ஒரு ஏஐல போட்டு நம்ம எடுக்கிறாங்க. நாமே பண்றேன். பட் எஃபெக்ட் என்னன்னா the connection between us to God. Yeah, right. True. You can't ask a sermon from AI. Obviously, it will give you a sermon. Yeah. But is that sermon from God? Right? You may also please people. People will say, okay, wow, the message was good. But the point is the message is from God. Right? Because sermon always word this is how the tradition is. This is how it works. God speak to their servants, their people, and they speak to people. But if God is not speaking, AI is speaking to you, and you speaking to people, there's no point. Correct, definitely. Yeah, even as you said, ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் எடுக்கிறாங்க அப்படின்னா தென் டெஃபினட்டா அந்த காலத்துல எல்லாம் பாஸ்டர்ஸ் மோஸ்ட்லி சீனியர் பாஸ்டர்ஸ் நம்ம இதை பார்த்தாங்கன்னா they will definitely agree with this. அவங்க முழங்கால் படிட்டு டே அண்ட் நைட் ப்ரே பண்ணி நம்ம மக்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து பிரசன்னத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வாங்க, இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு லைஃப். ஸோ இல்ல ஒரு முன்னாடி நம்ம டக்குன்னு we can't be judgmental on that also, because see, முழங்கால சுட்டு ஜெபம் பண்றது that's very important. But at the same time, there's another biggest challenge in those days was the clarity of the information. For example, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் தப்பா கத்துக்கிட்டாருன்னு நினைச்சுக்கீங்களா, ரைட்? they will pass it on to their people or their students. அதே தப்பான இன்ஃபர்மேஷன் தான். மிஷின் லேர்னிங் கான்செப்ட் தான். நீங்க எது கத்துக்கிறீங்களோ அதை தான் நீங்க சொல்லி கொடுப்பீங்க. கண்டிப்பா நீங்க கத்துக்கிறதே தப்பா இருந்ததுன்னா நீங்க சொல்லி கொடுக்குறதும் தப்பா இருக்கும். கரெக்ட்? ஸோ ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு 3-4 சோர்சஸ்ல அதை வெரிஃபை பண்ணலாம். ரைட்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜெனசிஸ் சாப்டர் 1 எடுத்தீங்கன்னாவே முந்தி அது ஒரு ஃபிளாட் வெர்ஷன் தான் இருக்கும், இல்ல அவங்க இதுன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு இப்போ அந்த ஜெனசிஸ் சாப்டர் 1 நீங்க வேற ஒரு விதத்துல தெரிஞ்சுக்கணும், லைக் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல நீங்க அந்த ஆளை தேடணும், அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயா இருக்கணும். பட் இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே அதை பண்ணலாம். பட் அகேன் அந்த இன்டர்பிரிட்டேஷன் தான். கண்டிப்பா. அந்த காலத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரோ, அவங்களுக்கு என்ன ஆண்டவர் போதித்து அவங்க கத்துக்கிட்டாங்களோ அதுதான் மக்களுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அது கண்டிப்பா நிறைய பேருக்கு இப்பவும் சாட்சியா நிறைய பேர் ஆசீர்வாதமா இருக்காங்க, அதை சாட்சியாவும் சொல்லுவாங்க. பட் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ அறிவு பெருகி போயிடுச்சு. கடைசி காலத்துல அறிவு பெருகி போயிடுச்சு, ஏஐ வந்துடுச்சு. ஸோ அதை வச்சு நீங்க சொல்ற மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ், நிறைய ரெஃபரன்சஸ் பாஸ்டர்ஸ் we see and you also do that, right? ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா அறிவு பெருகிடுச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரா, அதுதான் பாயிண்ட். ரைட்? ஏஐ மூலியமா டக்குன்னு ஒரு 1/2 hour முன்னாடி நாளைக்கு சர்ச் எல்லாம் இப்போ நெக்ஸ்ட் 1 hourல ப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலையோ அப்படி டக்குன்னு சர்ச் பண்ணி பிரசங்க எடுக்கிறது, that is different. Okay, that is wrong. See, let me just rephrase it. There are 2 parts to it. One is that obviously you can't go and preach a sermon within 1/2 hour through a AI generated material. That's wrong. Let's admit that stuff. But at the same time, you can't be isolated. நிறைய விஷயம் தெரியாத ஒரு தப்பான பிரசங்கத்தையும் பண்ண முடியாது. The point is, it's a tool. It's a tool, and we need to know how to use that tool. Definitely, yeah. That's what my point is. Yeah. Okay, so Rakesh, can you help us with basic AI tools which everyone should know, mainly for church and also for students and people who are working? Yeah. So generally AI எல்லாருக்குமே தெரியும், but like ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு டவுட்டா இருக்கு கேட்கணும்னா ஆப்வியஸ்லி சாட் ஜிபிடி, ஜெமினா இருக்கு, பெர்ப்ளெக்சிட்டி இருக்கு. தீஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் டூல்ஸ். ஸோ இதை நீங்க டே டு டே பேஸ்ல நீங்க கேட்கலாம். pretty much 70-80% ஆஃப் த ஒர்க் இது முடிச்சிடும். இன்ஃபேக்ட் இமேஜ் ஜென்ரேஷனா இருக்கட்டும், அனிமேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே pretty much AI can do. ஏஐல கூட பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அதுலேயே நீங்கள் போயிட்டு ரெஸ்யூம் ரைட்டிங்னா அதில் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதில் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரெசன்டேஷன்ஸ், பிளாக்ஸு செய்யலாமே.
So these are generally நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் for day to day life. Other thing is if you want to really do some research, இப்போ நிறைய sources இருக்கு, அதை வச்சுட்டு நீங்க notebook எல்லாம் is a wonderful tool. And then the Canva designing churchல, especially நீங்க church mention பண்ணதுனால Canva plus AI, Canvaலே AI options இருக்கு. So அதை நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். Just few prompts and it'll get it done, right? And then yeah, so there are lot of tools actually. Now the descriptions report there are 20 plus tools which actually anyone can. Notion irukku, Grammarly irukku, of course, writing. So Notion வந்து உங்களுக்கு planning எல்லாம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So there are 20 plus tools. I'll put that in the description for your help. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். Yeah, sure. Thank you so much. That is really helpful. So how can we set a boundary to AI, especially in Christian life? Yeah. So அதான் நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி தான். We need to know how to use the tool. உங்ககிட்ட ஒரு குரங்கு கிட்ட கன்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ, கண்டபடி சுற்றுமே. So we need to know how to use the tool. So number, see, ultimately when we doing ministry, it is God's work, right? நம்ம வந்து அதை நம்ம அதாவது லத்தாட்சிக்கா பண்ண முடியாது. We can't do it ஏனோ தானோன்னு செய்ய முடியாது. கண்டிப்பா பாஸ்டர் கிதின்னு சொல்லுவாங்க, ஊழியத்தை ஏனோ தானோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாடி அடிக்கடி சொல்லுவாங்க. So of course prayer, God's revelation, God's Bible interpretation is the core thing. The relationship with God is the most important thing, and everything else is just an add-on to it. So use the AI to enrich your knowledge, to enhance your skill, but not to replace God. Definitely. So at the boundary, the moment you realize, okay, ஆண்டவர் என்னட்டு தூரம் போறாரு, நான் இது மேல அதிகமா I'm dependent on AI now, you are in a big risk. Understood. So as a pastor of a church, how do you use AI in your daily life, especially when it comes to church activities? Yeah, I pretty much use AI every day. I mean, it's a very wonderful tool. But அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி நம்மளுடைய பவுண்டரிஸ் தெரியணும். For example, like நான் எப்படி யூஸ் பண்றேன்னா, like the very first thing which before even using AI, right? Let's take an example of sermon. பிரமாண்டர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். So I have to wait to the God, right? Before even I go Sunday preaching or Tuesday, Wednesday அதுக்கான பாரத்தை நம்ம ஆண்டவரோடு we have to talk. And then God gives you a revelation. God gives you a certain thing which you should speak to your people. இப்போ God உங்களுக்கு ஒரு விஷன் கொடுத்துட்டாரு, ஒரு ரெவலேஷன் கொடுத்துருக்காரு, ரைட்? இப்போ அதை இன்டர்பிரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெவலேஷன் புக்ல எடுத்தீங்கன்னா கூட ஜானுக்கு வந்து காட் வந்து ரெவலேஷன் கொடுத்துருப்பாங்க இல்ல, பட் அது வந்து எல்லா காலத்துக்குமே மாறும், எல்லா சூழ்நிலைகளையுமே அது ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கூட நிறைய ஓமியங்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, ஸ்டோரிஸ். அதுல வந்து லோக்கல் கேரக்டர்ஸ் ஜனங்களுக்கு புரியுற மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பா. ஸோ அப்படி சொல்லும் போது we would need some assistant either from people or from the artificial intelligence. That's where I go to format the sermon. எப்படி எடுத்துட்டு போகலாம், இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி அது ஜனங்கள்கிட்ட சொல்லலாம், எந்த இடத்துல ஒரு டேட்டா பேஸ் தேவைப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேர்ல்டு பாப்புலேஷன் பத்தி தேவைப்படுது, இல்லை வார் நடக்குது, அதை நம்ம ப்ரிசைஸா சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ஹிஸ்டரியா இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸும் நம்ம அதுல எடுத்துக்கலாம், வெரிஃபை பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் நான் பண்றேன். அண்ட் சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல அஃப்கோர்ஸ் ஐ செட் கேன்வா ஏஐ. ஸோ நம்ம டிசைன் பண்ணணும், ஒரு டிசைன் ஜனங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். ஸோ அதுல டிரான்ஸ்லேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, உடனே நம்ம கூகுள்ல போட்டோ இல்லை மற்றதுல போட்டோ லைக் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா. பட் அகெயின் அதை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி நீங்க படிப்பீங்க, இல்லை I send it across to a couple of people to recheck it. But in the translation, first level translation actually the number பண்றோம். So translation is important to thing. So இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஏஐல பண்ணிடும். டிசைன் ஜென்ரேஷன் இருக்குது, அனிமேஷன்ஸ் இருக்கு, ஷார்ட் கேப்கட் இருக்கு, உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம வேர்ட் கேப்ஷன் ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம உட்காந்து பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ எனக்கு வந்து ஒரு 6 hours ஒர்க்கு இது வந்து 30
40 மினிட்ஸ்ல முடிச்சிடுதுன்னா நான் கேப்கட்டோட சொல்றேன், இல்லை ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிடுதுன்னா இமேஜின் how much டைம் ஐ எம் ப்ரொடக்டிவா இருக்கேன். ஸோ சர்மன் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், கேப்ஷன்ஸாக இருக்கட்டும், பிளானிங் ஏஐ பிளான் பண்ணும் உங்களுக்காக. ஸோ ரிமைண்டர்ஸ் செட் பண்ணுறது, ஷீட்ஸ்ல இருக்கட்டும், மற்ற நிறைய விஷயங்கள்ல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். Perfect. Thank you so much. Again, this is also very useful. I'm sure people who are watching our show in the AI discussion ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். Thank you so much for spending your time and watching us. Thank you, Rakesh, once again. I'll meet you in the next episode. And viewers, until I meet you in the next episode, may God bless you and cover you all under His protection. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லைனா நாங்கள் பேசினதுல கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக we will talk about that topic and we will clarify you as well. Until next time, keep thinking deeply and choosing wisely. Thank you.